ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் யமன் கட்டளை இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் ஒரு காமெடி மூவியாக அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம ஹீரோ யமன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றினாரா இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய கண்டென்ட்டாக இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது சொந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் புகுந்து கொள்ளையடிச்சிடுறாங்க, நகையெல்லாம் கொள்ளையடிச்சிடுறாங்க. இதனால் அந்த பொண்ணு அவங்க அப்பா இவங்கெல்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தற்கொலை பண்ணுற முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அவருடைய மனசாட்சியே அவரை அப்படியே கேட்கல, அவரும் விஷம் குடிச்சு அப்படியே செத்துடுறாரு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் சாகலை, தப்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் செத்துட்டு அப்படியே யமலோகத்துக்கு போய் யமன்கிட்ட நிற்கிறாரு. உடனே யமன் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு, நீ உடனே நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு தகுந்த மாப்பிள்ளையை நீ தான் ரெடி பண்ணி கொடுக்கணும், ஒரு 60 நாளில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அப்படி இல்லைன்னா உன் தலை வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகளோட கட்டளையிடுறாரு. அதே மாதிரி நம்ம பூலோகத்துக்கு வர்றாரு நம்ம ஹீரோ. இப்போ இறுதியில் ஹீரோயினுக்கு தகுந்த மாப்பிள்ளையை அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த காமெடி சூப்பராக எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடியை விட்டு வைக்கல, நல்லாவே காமெடி கிளிக் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய ஹீரோ அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்போவுமே ஹீரோயின் தன்னுடைய ஹீரோ லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அந்த லவ் பண்ணவும் முடியாமல் உண்மையும் சொல்ல முடியாமல் அந்த தவிக்கின்ற தவிப்பு, அந்த ஆக்டிங் செம்மையாக கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் இவங்க காமெடி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாதிரி படத்துடைய மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் படத்துடைய ஹை குவாலிட்டின்னு சொல்லப்பட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப காமெடி நல்லாவே சிரிக்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மைனஸ் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா கதை தான் கொஞ்சம் பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்போ சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த வாரம் வந்த படத்துலேயே இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி. ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.